Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குராகுனோ பாஸ்கெட்பாலோட சீசன் 3 எபிசோட் 5 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல சுட்டாகு டீமோட பிராக்டிஸ்ல காட்டுறாங்க. அங்க மியாஜி வந்துட்டு செம கடுப்போட இருக்கான். அவன் வந்துட்டு எப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டான ஒரு சீனியர், எல்லா ஜூனியர்ஸும் கரெக்ட்டா இருக்கணும் அப்படினு சொல்லிட்டு நினைப்பான். அப்படிதான் ஒரு நாள் தரையை சரியா மாப் போடல அப்படினு சொல்லிட்டு ஒழுங்கா மாப் போடுங்க அப்படினு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பான். இன்க்ளூடிங் மிடோரிமாவை மதக்கொண்டு சொல்லுவான். அவனுக்கு எந்த ஒரு பாரபட்சம் எல்லாம் கிடையாது. நைட் அப்படியே பிராக்டிஸ் முடிச்சிட்டு டாக்கோ மிடோரிமா ரெண்டு பேரும் ஒண்ணா தான் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அன்னியாரோ டாக்கோ வந்துட்டு சொல்றான், நம்மளோட மியாஜி மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட்டான சீனியரை பார்த்ததே இல்லடா, எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்காருல அப்படின்னு சொல்லிட்டு வரான். அவங்க அப்படியே பாஸ்கெட்பால் கோர்ட்டை கிராஸ் பண்ணி போகும்போது பார்த்தா பாஸ்கெட்பால் கோர்ட் திறந்து இருக்குது. உள்ள எட்டி பாக்குறாங்க. உள்ள வந்துட்டு மியாஜி விளையாண்டுகிட்டு இருக்கான். அப்ப சுட்டாகு டீமோட கேப்டன் வந்துடுறான். என்னடா நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வேமா கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர்ட்ட சொல்றான். ஆனா கேப்டன் நம்மளோட எக்ஸாம் டைம்ல இந்த மாதிரி லேட் பிராக்டிஸ்லாம் அலோடு கிடையாதுல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் டாக்கோ. ஓ நீ மியாஜியை பார்த்துட்டு அப்படி கேக்குறியா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கோச் வந்துட்டு அவனுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாரு, அவனோட கிரேட்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பரா தான் இருக்குது, அதனாலதான் அப்படின்னு சொல்றான். அப்படியே இவங்க மூணு பேரும் ஒன்னா தான் பேசிக்கிட்டே வீட்டுக்கு போறாங்க. அன்னையோட டாக்கோ வந்துட்டு நான் மியாஜி வந்துட்டு ரொம்பவே பயங்கரமான ஒரு ஆளு, ரொம்ப ஸ்கேரியான ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு தான் நினைச்சேன், ஆனா அவருக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் கூட இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவங்க கேப்டன் வந்துட்டு அவன் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டான ஒருத்தன் தான், உங்க எல்லார்கிட்டயும் சரி அவனுக்குள்ளயுமே சரி எல்லாரை விட ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளு. ஃபைனலி அவன் தேர்ட் இயர் ஸ்டார்டிங்ல தான் மெயின் டீமுக்குள்ளே என்டர் ஆனா. அதுக்காக ஒன்னும் அவனுக்கு டேலண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு கிடையாது, அவன் வேர்வை சிந்தி ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த லெவலுக்கு வந்திருக்கான். இவன மாதிரியே தான் அப்படியே கிமர் ஆகும் அப்படின்னு சொல்றான். ரெண்டு தேர்ட் இயர் பசங்களுமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்தவங்க தான். அதனாலதான் மெயின் பிளேயர்ஸ்ல இருக்க மத்த எல்லாரோட இவங்களுக்கு அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அதனாலதான் அவங்கள எல்லாருமே நம்பவும் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேப்டன் சொல்றாரு. இப்போ அதை கட் பண்ணி மறுபடியும் மேட்சை காட்டுறாங்க. அந்த கோட்டை ரூபாய் மறுபடியும் இவனை கிராஸ் பண்ணி அசால்ட்டா ட்ரிப்ளிங் பண்ணிட்டு வந்துடுறான். அப்படியே அவன் பாலை கொண்டு வந்து ஜம்ப் பண்றான். கிமுருவும் சேர்ந்து ஜம்ப் பண்றான். ஆனா கிமுருவை ஏமாத்திட்டு இவன் ஏர்லயே அப்படியே மிதந்து வந்து பாலை ஷூட் பண்ணிடுறான். சுட்டாகு டீமோட கேப்டன் வந்துட்டு பரவாயில்ல விடுற மியாஜி அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்பதான் மியாஜி வந்துட்டு இவன் கிட்ட 3 உனக்கு எல்லாம் போதும் அப்படின்னு சொன்னதை நினைச்சு பாக்குறான். என் கண்ணு முன்னாடி அந்த பால் இருந்து என்னால தொட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கப்பதான் ஒரு விஷயத்தை நோட் பண்றான். கோட்டர் வந்துட்டு ஆக்சுவலா பால் ட்ரிப்ளிங் பண்றப்ப வெறும் 3 விரல வச்சு தான் ட்ரிப்ளிங் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதை தான் அவன் 3 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருப்பான். அப்படின்னா இந்த 3 லெவலை தாண்டி இன்னுமே 2 ஹை லெவல் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மியாஜி நினைக்கிறான். இதே மாதிரி கோட்டர் வந்துட்டு நிறைய பால் மியாஜியை கிராஸ் பண்ணி அசால்ட்டா ஓடி வந்துகிட்டே இருக்கான். அவங்க டீம் பிளேயர்ஸ் நல்லா ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ பாயிண்ட் பார்த்தா சுட்டாகு டீம் 28, ராகுசன் 32 சொல்லிட்டு லீடிங் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இப்போ பால் வந்துட்டு டாக்கோ கிட்ட தான் இருக்குது. அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான், இவங்களை தாண்டி நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே, இத்தனைக்கு ஆகசி இன்னும் அவன் கேம் பிளே விளையாட கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டாக்கோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப ராகுசன் பிளேயர் ஒருத்தன் மிடோரிமாவை பார்த்துட்டு உன்னை தடுத்து நிறுத்துறதே உன்னோட டீம் பிளேயர்ஸ் தான் அப்படின்னு சொல்றான். உன்னை டபுள் டீமிங் பண்ணி நாங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம். உன் டீம்ல இருக்க மீதி 4 பேரும் ஒன்னும் அந்த அளவுக்கு பெஸ்ட்லாம் இல்ல, ஜஸ்ட் ஆவரேஜா தான் இருக்காங்க. அதுலயும் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா அந்த நிக்கிறான் பாத்தியா, இவனால கோட்டருவை தாண்டி எவ்வளவு நேரம் நிக்க முடியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப டாக்கோ கிட்ட இருந்து பால் ஆகாசி அசால்ட்டா தட்டி விட்டு அவன் டீம் பிளேயர் கிட்ட பாஸ் பண்ணிடுறான். இப்பவும் கோட்டருவை டிஃபெண்ட் பண்றதுக்கு மியாஜி தான் வந்து நின்னுகிட்டு இருக்கான். நீ ரொம்பவே வீக்கா இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் மறுபடியும் அவனை தாண்டி அசால்ட்டா வந்துடுறான். மியாஜி வந்துட்டு இவனை தாண்டி என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கடுப்போட ஓடி போய்கிட்டு இருக்கான் பின்னாடியே. அப்ப பார்த்தா மிடோரிமா இவனையே கிராஸ் பண்ணிட்டு முன்னாடி போயிடுறான். அப்படியே அவன் போன வேகத்துக்கு கோட்டருவை ஷூட் பண்ண விடாம தடுத்து விட்டுறான். அந்த பால டாக்கோ எடுத்து மறுபடியும் மிடோரிமா கிட்ட கொடுத்துறான். இப்போ மிடோரிமாவை டபுள் டீமிங் பண்றாங்க. அப்ப மிடோரிமா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒருத்தனை கிராஸ் பண்ணி வந்துடுறான். செகண்ட் ஒருத்தனை அவங்களோட கேப்டன் ஸ்கிரீனை யூஸ் பண்ணி இந்த பக்கம் தப்பிச்சு வந்துடுறான். நான் உன்னை ஷூட் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜிம்பாடி ஜம்ப் பண்ணிடுறான். ஆனா மிடோரிமா நின்ன இடத்துல இருந்து அப்படியே கீழே தூக்கி பால மியாஜி கிட்ட பாஸ் பண்ணிடுறான். எனக்கு தெரிஞ்சவரை என்னைய தடுத்து நிறுத்துற மாதிரி எல்லாம் என்னோட டீம்ல யாருமே கிடையாது, எல்லாரும் நல்லா தான் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா சொல்றான். அதே மாதிரி மியாஜி வந்து வேற லெவல்ல ஒரு பால போய் ஷூட் பண்றான். அடுத்து மிடோரிமா வந்துட்டு மறுபடியும் ஒரு 3 பாயிண்டர் ஷூட் பண்றான். இப்போ அப்படியே செகண்ட் குவார்ட்டருமே முடியுது. ரெண்டு டீம் 39-39 சொல்லிட்டு இப்பயும் சுட்டாக்கு அப்படியே ஈக்குவல் பண்ணிட்டாங்க. ராகுசான் பிளேயர் வெளியே உட்கார்ந்திருக்கப்ப அந்த ஜிம்பாடியும் வந்துட்டு மிடோரிமா ரொம்பவே தொந்தரவா தான் இருக்கிறான், அதனால எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் அவனுக்கு போடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இல்ல அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல, அவனை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் போதும், அதுவும் நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப டாச்சி அப்படியே கோர்ட்டை பார்த்துட்டு ஓ இப்ப பிரேக் டைம்ல அதனால இப்ப அடுத்த கேம் கரங்கி பிராக்டிஸ் பண்ண வராங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். மிடோரிமா அப்படியே வெளியே வரும்போது கீசை வார்ம் அப் பண்றதுக்குள்ள போய்கிட்டு இருக்கா. நேர கீசை வந்துட்டு நீ நல்லாவே லேண்ட் அப்படின்னு சொல்றான். அதுக்கு மிடோரிமாவுமே வந்துட்டு எனக்கு என்னவோ அப்படி தோணல, ஆகாசி எப்ப அவனோட கண்ணை யூஸ் பண்றானோ அப்பதான் உண்மையிலேயே இந்த கேம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்றான். ராகுசன் பிளேயர்ஸ் அப்படியே வெளியே வந்துட்டு இருக்கப்ப சேரிங் பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள வார்ம் அப் பண்றதுக்கு போறாங்க. நேர ஆகாசியும் குரோகோவை பாக்குறான். ஓப்பனிங் செரிமோனியில பார்த்தது அதுக்கப்புறம் இப்பதானே பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். தம்பிங்க நான் ஒருத்தன் நிக்கிறேன், என்னைய மறந்துட்டியா, நான் ஃபர்ஸ்ட் கீசேவை பீட் பண்ணிட்டு அடுத்து உன் கூட விளையாடுறதுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு காகமி வந்து சொல்றான். எனக்கு உன்னை நல்லாவே ஞாபகம் இருக்குது டைகா காகமி, ஆனா நான் உன்கிட்ட ஒரு வார்னிங் பண்ணிக்கிறேன், எனக்கு வேலை செய்யறவங்களை மட்டும்தான் என் கூட பேசும்போது என் கண்ணு முன்னாடி நிக்கிறதுக்கே நான் அலோவ் பண்ணுவேன், ஆனா என்னை எதுக்குறவங்க எனக்கு மேல இருந்து பாக்குறத நான் என்னைக்குமே அலோவ் பண்ண மாட்டேன், சோ உன்னோட தலையை கீழே வை அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து காகமி அப்படியே பொத்துன்னு உட்கார வச்சிடறான். காகமிக்கெல்லாம் அப்படியே அள்ளு விட்டுறது, இவன் எந்த ஒரு ஸ்ட்ரென்த்தையுமே யூஸ் பண்ணல, அப்புறம் எப்படி என்ன இப்படி உட்கார வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஓகேவாடா காகமி அப்படின்னு சொல்லிட்டு குரோகோ பக்கத்துல வந்து கேக்குறான். டெட்சியா நீ என் கூட ஃபைட் பண்ண வரணும்னு சொல்லிட்டு நினைச்ச அப்படின்னா நீ ஃபர்ஸ்ட் உன்னை ரெடி பண்ணிக்கோ, உன்னோட பவர்ஸை கண்டுபிடிச்சதே நான் தான் சொல்லிட்டு நீ மறந்துடாத அப்படின்னு ஆகாசி சொல்றான். அப்படின்னா ஆகாசி தான் குரோகோட பவரே கண்டுபிடிச்சானா அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸியா முரசகி பாரா கிட்ட கேக்குறான். அதுக்கு முரசகி பாரா ஆமா அப்படின்னு சொல்றான். அப்படின்னா அவனோட கண்ணை யூஸ் பண்ணி எல்லாரோட ஹிடன் பவர்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸியா கேக்குறான். இல்ல அது அந்த மாதிரி கிடையாது, ஆனா ஆகாசி அதுலயுமே பெஸ்ட் தான், பட் கேமுக்குள்ள வந்துட்டு அது அவனுக்கு வேற மாதிரி ஹெல்ப் பண்ணும், அவன் அஃபென்ஸ்லயும் சரி டிஃபென்ஸ்லயும் சரி அவனுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்கள கம்ப்ளீட்டாவே பவர்லெஸ் ஆக்கிடுவான். நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உனக்கு சீக்கிரமே மேட்சை பாக்குறப்ப இப்ப புரியும் அப்படின்ட்டு முரசகி பாரா சொல்றான். இப்ப தேர்ட் குவார்ட்டருமே ஸ்டார்ட் ஆகுது. பால் வந்துட்டு மிடோரிமா கிட்ட வருது. அப்ப அவனுக்கு ஒரு ஷாக், என்னடான்னு பார்த்தா ஆகாசி அவனை ஒன் ஃபேஸ் பண்ண நிக்கிறான். அப்ப மிடோரிமா வந்துட்டு டக்குன்னு ஷூட் பண்ற மாதிரி ஜம்ப் பண்றான். அப்படியே
அப்படியே அவன் ஆகாஷியோட கண்ணை பார்த்தோன்னே அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு தெரியல. ஆகாஷ் வந்துட்டு பால ஈஸியாவே அவன் இருந்து தட்டிட்டு போயிடுறான். மிடோரிமா ஃபுல்லா ஜம்ப் பண்றதுக்கு முன்னாடி அவன் ஜம்ப் பண்ற ஆக்ஷனை பார்த்த உடனே ஆகாஷ் வந்துட்டு பால தட்டிடுறான். இவன் என்ன இந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸியா சொல்றான். அதுக்கு முரசாகி பராமே வந்துட்டு அவன் ஒன்னும் ஃபாஸ்ட் எல்லாம் கிடையாது, அவன் அது வரப்போகுதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே பார்த்துட்டான் அப்படின்ட்டு சொல்றான். உன்னால என்னைய பாஸ் பண்ணி போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்கோ சொல்றான். என்னது உனைய பாஸ் பண்ணி போகணுமா, அதுக்கு எனக்கு அவசியமே இல்லப்பா தம்பி அப்படின்ட்டு ஆகாஷ் அவனோட கண்ணை யூஸ் பண்றான். நீயே எனக்கு வழியை விடுவ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் ஃபாஸ்டா ட்ரிப்ளிங் பண்றான். அவனோட கால் ஆட்டோமேட்டிக்கா பேலன்ஸ் இல்லாம கீழே விழுந்துடுறான். எனக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க அவங்களோட தலையை மேல நோக்கிலாம் என்னைய பார்க்க கூடாது, சோ உன்னோட தலையை கீழே போட அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் அந்த பாலை ஷூட் பண்ணிடுறான். ஒட்டுமொத்த சுட்டோக்கு பிளேயரும் ஆகாஷ் கையில ஒரு வாட்டி பால் இருந்தே செத்தே போயிட்டாங்க. இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அவனோட கண்ணை வச்சு அவன் ஒரு மொமெண்டையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு முரசாகி பாரா சொல்றான். அண்ட் அதுக்கு மேல ஆகாஷ் அவன் ஆப்பனண்டோட ஃபியூச்சர் மூமெண்ட்டை கூட ப்ரெடிக்ட் பண்ணுவான் அப்படின்ட்டு சொல்றான். இப்போ 4th குவார்டர் போய்கிட்டு இருக்கு. பாயிண்ட் பார்த்தா சுட்டோக்கு 49, ராகுசன் 63 சொல்லிட்டு இருக்குது. சுட்டாக்கு பிளேயர்ஸ் எல்லாருமே ரொம்பவே டயர்ட் ஆயிடுறாங்க. மிடோரிமாவை ஆகாஷ் எங்கிட்டுமே போக விடாம லாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்நேரம் சுட்டாக்கு டீமோட கேப்டன் வந்து ஆகாஷுக்கு ஒரு ஸ்கிரீன் வச்சு மிடோரிமாவை தப்பிக்க வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரீன் வைக்க வரான். பட் ஆகாஷ் வந்துட்டு அதெல்லாம் கன்சிடர் பண்ணவே இல்ல. இவனை பின்னாடி திரும்பி பார்க்க கூட இல்ல. அப்படி இருந்தும் ஆகாஷ் கரெக்டா மூவ் பண்ணி போயிடுறான். அப்படின்னா இவனோட கண்ணுமே கிட்டத்தட்ட ஹாக்காய் மாதிரி தானா அப்படின்னு சொல்லிட்டு மியாஜி நினைச்சிட்டு இருக்கான். அப்ப மிடோரிமா கையில பால் வருது. அப்ப ஆகாஷ் வந்துடுறான். இவனால எதுவுமே பண்ண முடியல பால. அப்ப டாக்கோமே வந்துட்டு பால என்கிட்ட கூட அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். மிடோரிமாவுமே ஆகாஷியை ஃபேக் காட்டுற மாதிரி பால் அவங்கிட்ட தர மாதிரி இந்த பக்கம் கொண்டு வரான். ஆனா அது அவ்வளவு அக்யூரேட்டா ஆகாஷி பார்த்து தட்டி விட்டுட்டே போயிடுறான். ஆகாஷியால ஃபியூச்சர் மூமெண்ட் எல்லாத்தையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அவன் கிட்ட ஃபேக்குமே ஒர்க் அவுட்டே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கீசே சொல்றான். நீ அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து ஆகாஷியை டபுள் டீமிங் பண்றாங்க. என்னோட வழியில் வராதீங்க அப்படின்னு ஆகாஷி சொல்றான். ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு உன்னை நீயே பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு மியாஜி சொல்றான். ஆகாஷி நேரம் ஒரு ட்ரிப்ளிங் பண்றான் பாருங்க, செம்ம ஃபாஸ்டா பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அவங்களே பேலன்ஸ் இல்லாம டக்குனு கீழே விழுந்துடுறாங்க. ஆகாஷி அப்படியே அவங்களை கிராஸ் பண்ணி நடந்தே போறான். என்னோட உத்தரவெல்லாம் முழுமையானது அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷி அவங்களை கிராஸ் பண்ணிட்டு போறான். மை ஆர்டர்ஸ் ஆர் அப்சல்யூட். இது ஆகாஷியோட இன்னொரு ஐகானிக்கான டயலாக். இந்த மாதிரி ஒண்ணு நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸியா சொல்றான். அதுக்கு பேர் தான் ஆங்கிள் பிரேக் அப்படின்ட்டு முரசாகி பாரா சொல்றான். இது வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் டெக்னிக். ஹை ஸ்பீட் ட்ரிபிளர்ஸால மட்டும் தான் இதை யூஸ் பண்ணவே முடியும். ஹை ஸ்பீட்ல ட்ரிப்ளிங் பண்ணா மட்டும் தான் ஆப்போனன்ட் அவங்களோட பேலன்ஸ் இழந்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு சொல்றான். அப்ப ஆகாஷ் வந்துட்டு பால ஷூட் பண்ண வந்துடுறான். நேரா அவங்க கேப்டன் ஜம்ப் பண்ணிடுறான். அப்ப ஆகாஷ் பார்த்தா பாலாவை முதுகு பின்னாடி வச்சுக்கிறான். என்ன பாஸ் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைக்கிறான். பார்த்தா இவன் ரைட் ஹேண்ட்ல இருந்து பால லெஃப்ட் ஹேண்ட் சைடு போட்டுட்டு அந்த லெஃப்ட் ஹேண்ட் எல்போ வச்சு பால தட்டி விட்டு பாஸ் கொடுக்குறான். அவங்க டீம் பிளேயர் அந்த பால ஈஸியாவே ஷூட் பண்ணி முடிச்சிட்டு போயிடுறான். அப்பதான் ஆகாஷியோட கண்ணுக்கான பேரையுமே முரசாகி பாரா சொல்றான். தி எம்பரர் ஐ. அந்த கண்ணு இருக்கிறவரை ஆகாஷ் யார்கிட்டயுமே தோப்பான்னு சொல்லிட்டு என்னால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல அப்படின்ட்டு சொல்றான். என்னடா இவன் ஏதோ குழந்தைங்க கூட பிளே கிரவுண்ட்ல விளையாடுற மாதிரி சுட்டாக்கு டீமோட விளையாண்டுகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காகமில வாயடைச்சு போயிடுறான். அப்ப ஒரு பால டாக்கோ கத்திக்கிட்டே இல்ல நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ண வந்துடுறான். அவங்களோட 6ஆம் நம்பர் பிளேயர் அந்த பால அப்படியே பிளாக் பண்ணிடுறான். தம்பி எங்களை மறந்துட்டியாப்பா நீ அப்படின்ட்டு சொல்றான். அந்த பால அவங்க எடுத்து ஆகாஷ் கிட்ட கொடுக்க மிடோரிமா வந்து டிஃபெண்ட் பண்றதுக்கு நிக்கிறான். மிடோரிமா நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன் தான், ஆனா நீ தோக்க தான் போற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அடுத்த செகண்டே பார்த்தா மிடோரிமா தரையில விழுந்து கிடக்குறான். ஆகாஷ் ஈஸியாவே அவனை கிராஸ் பண்ணி நடந்து போறான். ஒன்னால கூட எனக்கு இன்ஸ்டா நிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் அந்த பால போய் ஷூட் பண்ணிடுறான். இன்னும் கேம்ல ஒரு 6 நிமிஷம் தான் இருக்குது. சுட்டாக்கு டீம் 51, ராகுசன் 71 சொல்லிட்டு 20 பாயிண்ட் லீடிங் போயிட்டாங்க. மிடோரிமா அப்படியே தரையிலே அப்செட் ஆகி உட்கார்ந்துடுறான். நேரா டாக்கோ வந்துட்டு எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அப்ப மியாஜி வந்துட்டு மிடோரிமாவை தலையில ஒரு அடி அடிச்சுட்டு போறான். இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இப்படி தரையிலே உட்காந்துக்கிட்டு இருக்க போறோம், கண்ணாடி உடைச்சாதான் நீ சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு மியாஜி சொல்றான். அப்ப கிமரா வந்துட்டு டே நம்மளோட பேனரை மொத ஒழுங்கா பாடுறா அப்படின்ட்டு சொல்றான். அவங்களோட பேனர்ல வந்துட்டு விடாமுயற்சி அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். ஏகேவோட ரெஃபரன்ஸ் ப்ரோ அப்படின்ட்டுலாம் சொல்லிடாதீங்க. அவங்க கேப்டனுமே வந்துட்டு மிடோரிமா டாக்கோ இன்னும் இந்த கேம் முடியல, நமக்கு இன்னுமே டயம் இருக்குது, சோ கிவ் அப் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அவங்களோட 3 தேர்ட் இயர் பசங்களும் இப்படி பேசினதுக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் கொஞ்சம் மனசு மாறுறாங்க. அப்ப டாக்கோ வந்துட்டு நம்மளோட சீனியர்ஸ் எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டா தான் இருப்பாங்க, பிராக்டிஸ் எல்லாம் போட்டு கொன்னு எடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் கேம்ப்ல கிட்டத்தட்ட நான் சாகர நிலைமையில தான் இருந்தேன். இதை பத்தி எல்லாம் அதிகமா யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு தெரியுது. எனக்கு இதை பத்தி எல்லாம் அதிகமா யோசிக்க எனக்கு அதிகமா தோணுது. இவங்க எல்லாரும் கூடயும் பாஸ்கெட் பால் இன்னும் கொஞ்ச நேரம் கண்டினியூவா விளையாண்டுகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசையா இருக்குது அப்படின்ட்டு டாக்கோ சொல்றான். எனக்குமே அதே மாதிரி தான் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமாவும் இப்ப எந்திக்கிறான். அப்படியே மிடோரிமா வந்துட்டு சரி வா டாக்கோ போலாம், நம்ம கிட்ட இன்னுமே மூவ்ஸ் இருக்குது யூஸ் பண்றதுக்கு, நம்ம யாருன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்றான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. சோ இந்த கேம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னா அப்பெல்லாம் கிடையாது. ஒரு டீம் கிவ் அப் பண்ணாத வரைக்கும் அந்த டீம் தோக்கல. இன்னும் சுட்டாக்கு டீம் கிட்ட என்னென்ன மூவ்ஸ் எல்லாம் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்றத நம்ம அடுத்த எபிசோட்ல தான் பார்க்கணும். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.